திருச்சி கோட்டை ரயில் நிலையம் அருகே சாக்கடை ஓடையில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் மிதந்த இளம்பெண் உடலை மீட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி கோட்டை ரயில் நிலையம் அருகே உள்ள ரயில்வே குடியிருப்பை சுற்றி முட்புதர்கள் நிறைந்துள்ளன. இங்குள்ள சாக்கடை ஓடையில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் பெண்ணின் உடல் மிதப்பதாக போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் வந்துள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தில்லை நகர் போலீசார் அங்கு தலை இல்லாமல் மிதந்த பெண்ணின் உடலை மீட்டனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அந்த பெண் 15 முதல் 18 வயதுடையவர் என்றும் பலாத்காரம் செய்யப்பட்டு கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. வீடு இங்கே கோட்டேஷன் அருகில் இருக்கிற வாமடத்து ஏரியா அந்த பகுதியில் சார்ந்தவங்க. இந்த வாமடத்து அருகில தான் அந்த பிரேத பரிசோதனை தனியாக தலை இல்லாமல் கிடக்குது, தனியாக முண்டமா தண்ணியில மேந்து கிடக்குது. போலீஸ் தில்லைநகர் காவல்துறையில எல்லாரும் பார்வையிட்டு இருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தகவல் தெரியும் எல்லாரும். இப்ப ஜனங்க வாமடத்து பகுதியில் எல்லாரும் திரண்டு பார்வையிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் நைட்ல ரொம்ப இருட்டாவே இருக்கு. இந்த வீடு பழைய குவார்டர்ஸ் வீடு, ரயில்வே வீடு தான். ரொம்ப வீட்டுல யாருமே இல்லை. இதெல்லாம் முள் புதார்கள்லாம் இருக்கு. சமூக ரீதியில இந்த சைட்ல போய் நடமாடிக்கிட்டு இருக்கிறது இருக்காங்க. இச்சம்பவம் நடந்து 2 நாட்களுக்கு மேலாக இருக்கலாம் என்றும் போலீசார் கூறினர். தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் இளம்பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் திருச்சி பகுதியில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது.